Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க ஒரு வீடியோவை எப்படி நம்ம சிம்பிளா பவர் டைரக்டர்ல எப்படி எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா அப்படினா ஸ்கிப் பண்ணாமலே பாருங்க फ्रेंड्स. ஈஸியா கொஞ்ச நேரத்துல எடிட் பண்ணிரலாம். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்க அப்படினா கீழ இருக்க கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். பக்கத்துல ஆல் இருக்குதா அப்படினு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை நம்ம எடிட் பண்ணலாம். இப்போ வந்து உங்க மொபைல்ல இருக்க கூடிய பவர் டைரக்டர் அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படினா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுமே உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் அந்த கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இப்படி தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து செலக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நான் வந்து சாங்கோட ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோஸ்க்கு 1:1 ரேஷியோவே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ 1:1 கிளிக் பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ அந்த ஆப்ஷன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இமேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணும்போது இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் ஆட் ஆகும். இப்போ ப்ளஸ் கிளிக் பண்ணியாச்சு உங்களுக்கு ஆட் ஆகிட்டு நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இதை ப்ளே கொடுத்துருங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் வரும். இதையும் நம்ம வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் பேஜ் போயிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்டில் எடிட் டூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா க்ராப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் கரெக்டாக க்ராப் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா பேன் அண்ட் ஜூம் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோ எஃபெக்ட் கிளிக் பண்ணி அப்ளை ஆல் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு திரும்பவும் அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணி க்ராப் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கரெக்டாக 1:1க்கு வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கரெக்டாக செட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இதில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இது எவ்வளோ செகண்ட்க்கு உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 10 செகண்ட் மட்டும் கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இமேஜ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு பார்டர் இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். பிக்சார்ட்ல உள்ள ஒரு பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணி காணிக்கிறேன். இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளே ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதை கரெக்டாக மூவ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சாங் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் மிச்சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ சாங் எப்படி ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வீடியோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி இதில் வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ப்ளே ஐக்கான் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்படி தான் ஃபஸ்ட்டு ப்ளே ஆகும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வரும்போது உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு வந்து வேறு கலரில் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஆடியோ சாங் மட்டும் கரெக்டாக இதாகும். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ப்ளே ஆகாது, கரெக்டாக ஆடியோ சாங் வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆகும். இனி வந்து என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து லிரிக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டைட்டில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கெட் மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் என்ன ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, பாப்அப் பேக் வால்யூம் 1 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயே ஒரு 5 கொடுத்துருக்காங்க, நம்ம செகண்ட் ஒன்னை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த எஃபெக்டில் ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் இதை கரெக்டாக மூவ் பண்ணி எவ்வளோ செகண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அது வரத்துக்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எல்லாமே எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணலாம். உங்களுக்கு கரெக்டான பொசிஷன் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளேஸில் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டி அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கக்கூடிய லிரிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். எதில் எல்லாம் கேப்ஸ்லாக்கில் செட் பண்ணியிருக்கீங்களோ அதில் மட்டும்தான் லைன் வரும். அதனால் வந்து உங்களுக்கு என்னென்ன பிளேஸில் வந்து கொஞ்சம் கேப்ஸ்லாக் வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. 2 லைனுக்காக நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே 2 லைனுக்காக செட் பண்ணிக்கலாம். டிக் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஒரு டி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி, அதாவது இந்த ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நான் டவுன்லோட் பண்ணி இதில் இன்ஸ்டாலும் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதாவது பவர் டைரக்டரில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு வீடியோஸ் போட்டிருக்கேன். வேணா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணது நம்மளுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆகிட்டு, நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கலர் இருக்கும், கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போல்டாக வேணும் அப்படின்னா போல்டு, இட்டாலிக் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போல்டு மட்டும் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டர் அந்த பிளேஸையும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்து ஷேடோ கொடுக்கணும் அப்படின்னா வந்து எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து 2.0 கொடுத்துருக்கோம். அதுக்கு நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய ஷேடோ டிஸ்டன்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. லைன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, அதனால வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட் லைன் எதில் கட் ஆகுது அப்படின்னு பார்த்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் செகண்ட், அதாவது பென்சில் ஐக்கனுக்கு கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வேர்டு எதில் ஸ்டாப் ஆகுது அப்படின்னு பார்த்து இந்த பென்சில் ஐக்கனுக்கு கீழே ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே போல் ப்ளே பண்ணி பார்த்து ஸ்ப்ளிட் ஆப்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து ஸ்ப்ளிட் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்ப்ளிட் கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த லிரிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று பென்சில் ஐக்கான், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் அந்த ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேர்ட் மட்டும் நான் வந்து க்ரியேட் பண்ணி காணிக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக இதை விட பெருசாக ஜூம் பண்ணி வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் லிரிக்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணி காணிக்கிறேன். இப்போ வந்து ஆட் பண்ணி காணிக்கிற போது என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னும் காணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓகே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து கேப்ஸ் லாக்கில் உங்களுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூ பார்த்தீங்கன்னா நான் வந்து கேப்ஸ் லாக் ஆன் பண்ணலை, உங்களுக்கு நார்மலாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து யூவை கேப்ஸ் லாக்கில் ஆன் பண்ணி காணிக்கிறேன். ஓகே, கேப்ஸ் லாக்கில் செட் பண்ணி அப்படின்னா அந்த யூலேயும் கொஞ்சம் ட்ராயிங் இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து யூவை ஸ்மால் ஆக்கிட்டு ஓகே இந்த ஏயை கேப்ஸ் லாக் ஆக்குறேன். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேப்ஸ் லாக் ஆக்குறோமோ அதுதான் அந்த டிராயிங் போல் அந்த லைன் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு இதே போல் உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எதுலலாம் டிராயிங் வேணுமோ அதில் மட்டும் செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிரிக்ஸில் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் அதை மட்டும் பெருசாக உங்களுக்கு இமேஜஸ் தகுந்த மாதிரி லிரிக்ஸ் சைஸ் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இனி வந்து உங்களோட லோகோ மட்டும் தான் ஆட் பண்ணணும். இதில் செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இமேஜில் போய் நீங்கள் வந்து உங்கள் லோகோவை செட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம ஆட் பண்ணி முடிச்சாச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. 1 டைம்க்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. சாங்ஸ் கரெக்டாக இருக்குதா, லிரிக்ஸ் கரெக்டாக ப்ளே ஆகுதா அப்படின்னு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ரைட் சைடில் இதில் வந்து ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, சேவ் ப்ராஜெக்ட் ப்ரொடியூஸ் வீடியோ அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் செகண்ட் இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் டு கேலரி அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ப்ராஜெக்டோட நேம் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹெச்டி, ஃபுல் ஹெச்டி எல்லாமே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 4Kலேயே நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ப்ரொடியூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். 100% வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். இல்லை ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லிரிக்ஸ் வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.